நண்பர்களே, இது வாழ்க்கை பயணத்தோட காணொலி வலைப்பதிவு 13. நீங்கள டெய்லியும் அப்புறப்படுத்திட்டு போறதே பெரிய வேலையா இருக்கு. ஏதோ ஏர் பலூன்ல போற மாதிரி எட்டி பார்த்துட்டு போறான் பாருங்க. நமக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் ஓரளவுக்கு வருது, இருந்தாலும் அதை கரெக்டா பர்ஃபெக்டா பண்றதுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பயிற்சியாளர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாப்ல. இன்னைக்கு நம்ம வீல் தடுப்புறையில தான் பயிற்சிகள் பண்ண போறோம். இது பார்க்க ஜாலியா இருந்தாலும் பயங்கர கஷ்டமா இருக்கு. இந்த பயிற்சியை ஒரு ப்ராப்பரான பொசிஷன்ல ப்ராப்பரான கைடன்ஸ்ல பண்ணாதான் சேஃப். பார்க் பீச்லனா குழந்தைங்க எல்லாம் விளையாடுறாங்களே, அது சேஃப் இல்லையான்னு கேட்டா இதை ஒரு 5 minutes பண்ணாலே 15 minutes ஜாகிங் போனதுக்கு சமம். அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டிவா இருக்கும். ஆனா அதையே நான் 15 minutes போனேன், கெட்ட டயர்ட் ஆயிருச்சு. முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சில பல சிந்தனைகளோட ஒரு நல்ல காஃபியை போட்டு தரமா ஒரு குளிர் தண்ணி குளியல போட்டு மனமா நம்ம வெல்வெட் ஸ்ப்ரேயை போட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டு 11:30க்குனா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆரஞ்சு ஜூஸையும் போட்டு ஷார்ப்பா 2 மணிக்கு வீட்டுல இருந்து ஒரு கடல் விருந்தே வந்துருந்துச்சு. அதையும் நாக் அவுட் பண்ணிட்டு இப்போ வெட்டிங் சீசன்னால நம்ம பெஸ்போக்ல கொஞ்சம் பிஸியாவே இருந்துச்சு. ஃபிட் செக், ட்ரையல் செக் எல்லாமே பார்த்து முடிக்க 11 மணி ஆயிருச்சு. போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோவை போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபாய்.